அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, எல்லாருமே போட்டோலே தம்ப்நெயிலே டைட்டிலே பார்த்திருப்பீங்க மக்களே. ஆமாங்க, இந்த 2025 டு 2026 ஆண்டிற்கான வேளாண் பட்ஜெட் கூட்டம் நடைபெற்றது. அந்த வேளாண் பட்ஜெட் கூட்டத்துல கிட்டத்தட்ட 6000 கோடி ரூபாய் விவசாய கடன், நகை அடமான கடன், வீட்டு கடன், இந்த 3 முக்கியமான அறிவிப்புகள் கொடுத்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த 3 கடன்களையும் கிட்டத்தட்ட 6000 கோடி ரூபாய் தள்ளுபடி செய்யப்படுவதாக தீர்மானங்கள் போடப்பட்டிருக்கு. எந்தெந்த விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்படும், நகை அடமான கடன்கள் எத்தனை பவுனுக்குள்ள இருந்தா இந்த நகை கடன்கள் அனைத்தும் தள்ளுபடி செய்யப்படும், அதற்கான முழுமையான அப்டேட் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். அதை தொடர்ந்து வீட்டு கடன், சரிங்களா? சோ அந்த வீட்டு கடன் எவ்வளவு அமௌண்ட்டுக்குள்ள இருந்தா உங்களுடைய வீட்டு கடன் தள்ளுபடி செய்யப்படும். அது மட்டும் இல்லாம விவசாயிகளுக்கு மீண்டும் விவசாய கடனுக்காக கிட்டத்தட்ட 17,000 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறதாவும் தகவல் கிடைச்சிருக்கிறது. அதை பத்தின முழுமையான தகவலும் இந்த ஒரு வீடியோவிலே நம்ம தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம், சரிங்களா? சோ இது எல்லாமே நம்ம பார்க்கிறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா முதல் முறையா நமது சேனலை பாக்குறீங்க, நம்ம வீடியோவை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷன்ல போட்டு வச்சுக்கோங்க. அப்போதான் நம்ம போடக்கூடிய அரசு துறையில இருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்டோட ஜாப்ஸ் அப்டேட்ஸ், நோட்டிபிகேஷன் இது எல்லாமே நீங்க உடனுக்குடனே நமது சேனல்ல ஈஸியாவே துல்லியமாவே தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா இந்த மாதிரி முக்கியமான கவர்மெண்ட்ல இருந்து வரக்கூடிய அபிஷியல் ஸ்கீம்ஸ் வீடியோஸ் எல்லாம் நமது சேனல்ல தான் ரெகுலரா கொடுத்துட்டு இருக்கிறோம். அது மட்டும் இல்லாம உண்மைத்தன்மையா சொல்லிட்டு இருக்கிறோம், சரிங்களா? அதனால முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. முடிஞ்ச அளவுக்கு சிறு குறு விவசாயிகளுக்கு அனைவருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம PM கிசான், ஓகேங்களா? சோ 22வது தவணையும் சரி, 21வது தவணையும் சரி எப்போ வழங்கப்படும், எப்பொழுது இந்த தவணை வழங்கப்படும் சொல்லிட்டு அதற்கான முழுமையான அப்டேட்டுமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க, சரிங்களா? சோ இது எல்லாமே பார்க்கலாம். வீடியோவை தொடர்ச்சியா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சோ விவசாயிகளுக்கு விவசாய கடனுக்காக மட்டும் கிட்டத்தட்ட 1427 கோடி ரூபாய் பயிர்க்கடன் தள்ளுபடி சொல்லியிருக்கிறாங்க. சோ இது தொடர்ந்து நகை அடமான கடன் இருக்கு, வீட்டு அடமான கடன்கள் இருக்கு, வீட்டு லோன் இருக்கு. இது எல்லாமே தள்ளுபடி செய்யப்படும் சொல்லியிருக்கிறாங்க. சோ அது எல்லாமே ஒன் பை ஒன்னா பார்த்துக்கலாங்க, சரிங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது விவசாய கடன், பயிர் கடன். இந்த சிறு குறு விவசாயிகளுக்கு ரொம்ப ரொம்ப அத்தியாவசியமானது இந்த விவசாய கடன் தான். அந்த விவசாய கடனை கூட்டுறவு வங்கிகளை போயிட்டு அவர்களுக்கு ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணி அவர்களுக்கு எவ்வளவு நிலங்கள் இருக்கோ அதற்கு ஏத்தவாறு பாத்தீங்கன்னா தமிழக அரசு லோன் வழங்குறாங்க. சோ மானியம் அடிப்படையில, சரிங்களா, 7% வட்டியுடன் வழங்குறாங்க. சோ இதெல்லாமே வாங்கி பயன்பெற்று வராங்க இல்லையா? சோ கிட்டத்தட்ட 2024 டு 2025 யாரெல்லாம் இந்த விவசாய கடன் வாங்கினாங்களோ கூட்டுறவு வங்கியில அனைத்து அமௌண்ட்டுமே தள்ளுபடி செய்யப்படும் என்று தீர்மானங்கள் போடப்பட்டாச்சுங்க. சோ இந்த தீர்மானங்களை பொறுத்த வரைக்கும் 2026க்கான புதிய தீர்மானங்கள்ல என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, விவசாயிகளுக்கு மீண்டும், சரிங்களா, விவசாயிகளுக்கு மீண்டும் கடன் வழங்குவதற்காக 17,000 கோடி ஒதுக்கி இருக்கிறாங்க. விவசாய கடனுக்கு மட்டும், வேளாண்மை துறைக்கு மட்டும், சரிங்களா, வேளாண்மை துறைக்கு மட்டும் 45,665 கோடி ஒதுக்கி இருக்காங்க. அதுல நகை அடமான கடனுக்காக மட்டும் கிட்டத்தட்ட 16,000 கோடி கிட்டத்தட்ட ஒதுக்கி இருக்கிறாங்க. சோ அது மட்டும் இல்லாம வீட்டு லோன், ஓகேங்களா, சோ இதற்காகவும் எல்லாமே அமௌண்ட் ஒதுக்கி இருக்கிறாங்க. சோ இது எல்லாமே பார்ப்போம், சரிங்களா? இப்போ விவசாய கடன்களை தள்ளுபடி செய்யறது, அதே மாதிரி மீண்டும் 17,000 கோடி ஒதுக்கி இருக்கிறது, இதை மட்டும் பார்த்தோம். மீதி பாத்தீங்கன்னாக்கா இதுல ஃபுல்லா PDF கொடுத்திருக்காங்க. அதை நான் தெளிவா துல்லியமா சொல்ல போறேன், சரிங்களா? வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சரி, சொல்றதுக்கு முன்னாடி அடுத்ததான் நகை கடனை பத்தி சொல்லணும், வீட்டு கடனை பத்தி சொல்லணும் இல்லையா? சோ அதை ஃபர்ஸ்ட்ல சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த விவசாய கடன்களுக்காக தெளிவா பார்த்திடலாம், சரிங்களா? சோ இந்த நகை அடமான கடன்களை ஒரு சில பேர் கூட்டுறவு பேங்க்ல வச்சிருப்பீங்க, ஒரு சில பேர் SBI பேங்க்ல வச்சிருப்பீங்க, ஒரு சில பேர் இந்தியன் பேங்க்ல வச்சிருப்பீங்க, இல்ல ஒரு சில பேர் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், இந்த மாதிரி HDFC பேங்க், இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா வங்கிகளிலுமே வச்சிருப்பீங்க. நீங்க எந்த வங்கிகளை வச்சிருந்தாலும் சரி, ஓகேங்களா, கிராம வங்கியில வச்சிருந்தாலும் சரி, ஓகேங்களா, ஆல்மோஸ்ட் எந்த வங்கிகளை வச்சிருந்தாலும் சரி,
5 சவரனுக்குள்ள இருக்கணும். ஓகேங்களா? 5 சவரனுக்குள்ள இருந்தது அப்படின்னா உங்களுடைய நகை அடமான கடன்கள் அனைத்தும் தள்ளுபடி செய்யப்படும். நீங்க போயிட்டு அந்த நகை சீட்டை கொண்டு போயிட்டு நீங்க அப்படியே காட்டினீங்கன்னாவே போதும். ரினியூல் பண்ணிட்டு உங்களுடைய நகைகளை திருப்பி கொடுத்துருவாங்க. சரிங்களா? தீர்மானங்கள் போடப்பட்டாச்சு. இன்னும் வந்து அபிஷியல் ஆர்டர் வந்து பாத்தீங்கன்னா பாஸ் ஆகல. சரிங்களா? சோ அதனால கொஞ்ச நாள் வெயிட் பண்ணீங்கன்னா அந்த ஆர்டருமே பாஸ் பண்ணிடுவாங்க. ஈஸியா சிம்பிளாவே நீங்க போயிட்டு உங்களுடைய நகைகளை எல்லாமே திருப்பிட்டு வந்துடலாம். சரிங்களா? சோ இது வந்து நகை அடமான கடன்கள். சோ அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னாக்க இந்த வீட்டுக் கடன். ஓகேங்களா? சோ வீட்டுக்காக வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் லோன் வாங்கியிருப்பீங்க. சோ இது வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட யார் யாரெல்லாம் வந்து வறுமை கோட்டிற்கு கீழ இருந்து இந்த லோன் எல்லாம் வாங்குனீங்களோ அவங்களுக்குமே தள்ளுபடி செய்யப்படும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதுவுமே 5 லட்சம் ரூபாய்க்குள்ள. எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கலைஞர் வீடு, சோ இந்த வீடு வருது இல்லையா? சோ அந்த வீட்டுலாம் வந்து பாத்தீங்கன்னா கட்டியிருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு எல்லாமே மானியமாவே வழங்கப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? சரி, ஓகே. இப்ப நம்ம வந்து சிறு குறு விவசாயிகள் இந்த பயிர்க்கடனுக்காக நிறைய நலத்திட்ட உதவிகள் சொல்லியிருக்கிறாங்க. சோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இதுல பார்க்கலாம். சரிங்களா? வேளாண் ஓகேங்களா? சென்னை வேளாண் பட்ஜெட் இன்று தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் வரும் ஆண்டில் விவசாயிகளுக்கு ரூபாய் 1427 கோடி பயிர்க்கடன் தள்ளுபடி வழங்கப்படும் என வேளாண் துறைக்கு அமைச்சர் M.R.K. பன்னீர்செல்வம் அறிவித்துள்ளார். 2025-26ஆம் ஆண்டுக்கான தமிழக வேளாண் பட்ஜெட்டை இன்று வேளாண் துறை அமைச்சர் M.R.K. பன்னீர்செல்வம் தாக்கல் செய்தார். இதில் விவசாயிகளை கவரும் வகையில் பல்வேறு திட்டங்கள் இடம்பெற்றுள்ளன. குறிப்பாக வங்கி கடன் பெற்று வரும் செய்தி வரும் விவசாயிகளுக்கு வரும் நிதியாண்டில் பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்ற அறிவிப்பை விவசாயிகள் மத்தியில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அதுல வேளாண் பட்ஜெட்டில் இடம் பெற்றிருக்க முக்கிய அம்சங்கள் என்னன்றத தெளிவா பார்த்துருவோம். ஓகேங்களா? காவிரி, வெண்ணாறு, வெள்ளாறு, வடிநில பகுதிகளில் கால்வாய்கள் தூர்வாரப்படும். அதேபோல் கல்லணை, கால்வாய், பாசன பகுதிகளிலும் சிடி பிரிவுகளில் கால்வாய்கள் தூர்வாரப்படும். மொத்தம் 2,925 கிலோமீட்டர் நீள கால்வாய்களை தூர்வார ரூபாய் 13.80 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. வேளாண் பொறியியல் துறை இயந்திரங்களை பயன்படுத்தி 500 நீர் சேகரிப்பு கட்டமைப்புகள் தூர்வாரப்படும். 100 புதிய மழைநீர் சேகரிப்பு கட்டமைப்புகள் உருவாக்கப்படும். மழைநீர் சேகரிப்பு கட்டமைப்புகளை உருவாக்கவும் மேம்படுத்தவும் ரூபாய் 2.75 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மின் மோட்டார் பம்பு செட்டுகள் அமைக்க மானியம் வழங்குவதற்கு ரூபாய் 1,05,00,000 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மின் இணைப்பு இல்லாத 1000 விவசாயிகளுக்கு சூரிய சக்தியால் இயங்கும் பம்பு செட்டுகள் வழங்க ரூபாய் 24,000 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. சிறு குறு விவசாயிகளின் பயனுக்காக ரூபாய் 10.5 கோடியில் 130 வேளாண் இயந்திர வாடகை மையங்கள் அமைக்கப்படும். வாடகை செயலி மூலம் வேளாண் இயந்திரங்கள் வழங்க ரூபாய் 17.37 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. ரூபாய் 1.6 கோடியில் பனை சார்ந்த தொழில்களை ஊக்குவிக்க பனை மேம்பாட்டு இயக்கம் அமைக்கப்படும். ரூபாய் 10 கோடியில் முந்திரி தொழிலில் ஈடுபட்டுள்ள தொழிலாளர்களின் நலனை பாதுகாக்க முந்திரி வாரியம் அமைக்கப்படும். பலா மேம்பாட்டு இயக்கத்தின் கீழ் புதிய பலா சாகுபடியை ஊக்குவிக்க ரூபாய் 5 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. ரூபாய் 20 கோடி செலவில் 9 ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் சேமிப்பு கிடங்குகள் அமைக்கப்படும். இந்த சேமிப்பு கிடங்குகள் ஒவ்வொன்றும் 1000 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்டதாக உருவாக்கப்படும். வேளாண் விளை பொருளுக்கான 100 மதிப்பு கூட்டு மையங்கள் ரூபாய் 50 கோடி செலவில் அமைக்கப்படும். விவசாயிகளுக்கு ரூபாய் 10 லட்சம் வரை முதலீட்டு கடன் வழங்கப்படும். ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்த ரூபாய் 50.79 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. கடந்த 4 ஆண்டுகளில் 35 வேளாண் விளை பொருட்களுக்கு புவிசார் குறியீடு வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. நல்லூர் வரகு, நந்தம் புளி, காரைக்குடி கொய்யா, கப்பல்பட்டி முருங்கைக்கு புவிசார் குறியீடு பெற நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ராமநாதபுரம், விருதுநகர், மதுரை, சிவகங்கை ஆகிய மாவட்டங்களில் 2,500 ஏக்கர் சீமை கருவேல மரங்களை அகற்ற திட்டமிடப்பட்டுள்ளது. ரூபாய் 6 கோடி செலவில் வேளாண் தர நிர்ணயம் ஆய்வகம் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்துதான் விவசாய பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யும் திட்டத்தின் கீழ் தற்போது வரை 10,346 கோடி கடன் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ள நிலையில் வரும் ஆண்டில் ரூபாய் 1,427 கோடி பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்படும். பயிர்க்கடன் தள்ளுபடி செய்வதற்கு தவணை தொகை வழங்க ரூபாய் 1,477 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. 17,000 விவசாயிகளுக்கு
வேளாண் இயந்திரங்கள் மற்றும் கருவிகள் முன்னுரிமை அடிப்படையில் மானியம் வழங்கப்படும். ரூபாய் 1 கோடி செலவில் உதிரி வகை ரோஜா மலர்களின் சாகுபடி 500 ஏக்கரில் மேற்கொள்ளப்படும். ஏழை பெண்கள் நாட்டுக்கோழி பண்ணைகள் அமைக்க ரூபாய் 6 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. வேளாண்மையில் புதிய கண்டுபிடிப்புகளுக்கான டாக்டர் MS சுவாமிநாதன் ஆராய்ச்சி நிதி உருவாக்கப்படும். 5000 பால் பண்ணைகள் அமைக்க 4% வட்டியுடன் மானியம் வழங்கப்படும். 80,000 இயற்கை மேலாண்மை பணிகளுக்கு ரூபாய் 2 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. உழவர்களுக்கு இலவச மின் இணைப்புகளுக்கான கட்டணத்தை செலுத்த ரூபாய் 8,186 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. உணவு மானியத்திற்கு ரூபாய் 12,500 கோடி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. தமிழக வேளாண் பட்ஜெட்டிற்கு மொத்தம் ரூபாய் 45,661.44 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது என அமைந்துள்ளது, அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது எல்லாமே MRK பன்னீர்செல்வம் ஐயாக்கள் வேளாண் பட்ஜெட் கூட்டத்துல தெரிவிச்சிருக்கிறாங்க. சோ இன்னைக்கான அப்டேட் இதுதான். சோ இவ்வளவு சிறப்பம்சங்கள் கொண்டு வந்திருக்காங்க. சோ இது எல்லாமே பயன்படுத்திக்கோங்க. சோ இன்னைக்கான அப்டேட் இதுதான். சோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு முக்கியமான வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.